மாவட்டம் பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் சத்யா தம்பதியின் அதிசயா என்ற 7 வயது குழந்தை காணாமல் போனதை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இது தொடர்பாக அதிசயாவின் தாய் சத்யாவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் குடும்ப தகராறு காரணமாக தனது மகள் அதிசயாவை வீட்டிலிருந்து அதே கிராமத்தில் உள்ள கிணற்றுக்கு அழைத்துச் சென்று அதிசயாவை கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்துவிட்டு நாடகமாடியது தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் சத்யா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திண்டிவனத்தில் இருந்து கருணாவூர் ஊருக்கு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியதால் திண்டிவனத்தில் இருந்து கருணாவூர், வைரம்பேட்டை, தென்கலவாய் போன்ற பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் பாதை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பணியாணை வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உணவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு பணியாணையினை வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று தங்களது பணியாணையினை வாங்கிக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் முன்பு கள்ளர் சீரமைப்பு மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தலைமையில் தவக்கோலத்தில் மௌன விரத போராட்டம் நடைபெற்றது. இந்த மௌன விரத போராட்டத்தில் பிரமல கள்ளர் கூட்டமைப்பினர் மற்றும் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சென்னை வேளச்சேரியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளச்சேரி நங்கநல்லூர் சாலையில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி உற்சாகமாக பங்கேற்றனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கான மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய் மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சியிலிருந்து அபுதாபிக்கு புதிதாக விமான சேவையாக அபுதாபியில் இருந்து திருச்சி வந்தடைந்த விமானத்திற்கு வாட்டர் சர்வீஸ் மூலம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த விமான சேவையானது வாரத்தில் 3 நாட்கள் இயக்கப்படுவதாக விமான நிறுவனத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு டாஸ்மாக் கடையில் மது விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் அதிக லாபம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நள்ளிரவு மற்றும் காலை வேளைகளில் கள்ள சந்தையில் மது விற்பது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தாம்பரம் துணை கமிஷனர் அலுவலகம் செல்லும் வழியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் விடிய விடிய மது விற்பது தொடர்பாக வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரை அடுத்த பெருமுக இந்திரா நகரைச் சேர்ந்த கோகுல் என்பவரது வீட்டில் ஜன்னலை உடைத்து வீட்டில் இருந்த 20 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதன் தொடர்பாக விசாரணையின் போது அப்பகுதியில் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்ததில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாங்கண்ணி, செல்வா இருவரும் நகையை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து திருடப்பட்ட நகைகளை மீட்டு இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் சிஎம்சி மருத்துவமனை ஏ பிளாக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகன் துரை தயாநிதி பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடன் அவரது தந்தை அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உடனிருந்து கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் சிஎம்சி மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் குறிப்பு வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே ஆதியூர் கிராமத்தில் வசித்து வந்த கோட்டைமுத்து மனைவி விஜயா உடல்நலம் சரியில்லாமல் காலமானார். இதனால் மனைவி விஜயாவிற்கு தனது அன்பை வெளிப்படுத்தும் வகையில் பல கோடி செலவில் வெண்கல சிலை அமைத்து மணிமண்டபம் செய்து அசத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட இயற்கை உழவலர்கள் குழு சார்பாக 8ஆம் ஆண்டு பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் நாட்டு பருத்தியான குப்பன் பருத்தியை பாதுகாத்து வந்த இலுப்பைக்குடியைச் சேர்ந்த ராமராசன் என்பவருக்கு நாட்டு பருத்தி பாதுகாவலர் என்ற விருதினை விழா குழுவினர் வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று பார்வையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே செல்லம்பட்டி அருகே புளிய மரம் விழுந்து 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் வீடு சேதமானதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கடந்த 2 நாட்களாக இரவு முழுவதும் விடாமல் பெய்த கனமழையால் கிழக்கு சரபங்கா ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து வர துவங்கியுள்ளது. இதனையடுத்து ஓமலூர் வட்டாரத்தில் முதல் முறையாக வனத்துறையுடன் இணைந்து
விவசாயிகள் உருவாக்கிய சக்கரை செட்டிப்பட்டி ஏரி நிரம்பி தண்ணீர் வழிந்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.